என்ன என்ன காது கேட்கலையா? நீ காசு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் உன் கூட டேட்டுக்கு வந்தேன். இத பாரு, உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா நான் சொல்றேன். காசை மட்டும் தரேன்னு சொல்லு, நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். என்ன அடிக்கிற? உனக்கெல்லாம் அவ்வளவு சீனே இல்ல, புரியுதா? நடி பாக்குற காசு கேட்டா அவ்வளவு துள்றா? முதல்ல நீ ஒரு கேர்ள் ஃபிரெண்டா? எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க. இங்க இருந்து மூட்டு கிளம்பு. எருமை, பொன்னி, கொழுத, கோட்டெருமை. அட என்ன நீ அந்த தடியனை திட்டுறதுக்கு உனக்கு வேற வார்த்தை கிடைக்கலையா? என்ன பண்றது, அவன் ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு. நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன் தெரியுமா? அப்பவே அவன் வேண்டான்னு சொன்னேன். அப்படி அவன் கிட்ட என்னத்த பார்த்து மயங்கின? அவன் பாக்க கென் டக்காக்குற மாதிரியே இருந்தான். அசிங்கமா கேப்பேன். இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்ன விட்டா ஓவரா பேசுறீங்க? எனக்கு கென் டக்காக்குற மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்கள தான் பிடிக்கும். சொல்றோன்னு தப்பா எடுத்துக்காத. அவன மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்திலே இல்லையாமா. இப்பவே கண்ணு கட்டுது. மிஸ்டர் கென் மாதிரி ஒரு ஆளு வாழ்க்கையில எப்பவுமே வரமாட்டான் போல இருக்கேன். இந்த உலகத்துல அவன் எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிப்பேன். எனக்குன்னு ஒருத்தன் இல்லாமலே போயிட போறான். இதுல மேக்னெட் வச்சு அடிப்போமா? அவன் மண்டை உடைய போது பாரு. ஹாய்டா தம்பி. ஆமா, நீ என்ன படிக்கிற? அது வந்து இதுக்கு ஒண்ணு அடிக்காம என்ன பண்ணுவாங்க? என்ன சுத்தி எல்லாரும் முட்டாளுங்களாவே இருக்காங்களே. எல்லாம் என் தலை எழுத்து. எனக்கு வர கோவத்துக்கு யாராவது மாட்டினாங்கன்னா மண்டையை உடைச்சிருவேன். மிஸ் மோமோ அயாசே, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். எது? உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப ஏன் 2 வாட்டியும் அதே சொன்ன? உங்கள மாதிரி ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுறானா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய் தம்பி, நீ என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. மரியாதையா ஓடி போயிடு. நான் சொல்ல வந்ததே வேற. நம்ம பிரசிடென்ட் ஏற்கனவே மார்ஸ்க்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க ஏலியன்ஸும் பாத்துறாரு. என்ன ஒளர்ற நீ? நீங்களும் ஒரு அக்கல்ட் ஃபேன் தானே? ஐயோ, எனக்கு இந்த யூஎஃப்ஓஸ் ஏலியன்ஸ் மேலலாம் நம்பிக்கையே இல்ல. முதல்ல நான் சொல்றத முழுசா கேளுங்க. இது யுஏபி, அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினோமினா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணோன்ற? அதாவது யுஏபிஸ் இருக்கிறதா அமெரிக்கன் மிலிட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் போர்ஸையும் அனுப்ப போறாங்களாம். ஜப்பானும் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் போர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஸ்பேஸ்ல போர் நடக்க போகுது. அப்படியா? நல்ல விஷயம். எது? அடடா, ஒரு நிமிஷம். அது மட்டும் இல்லாம நெசியோட புது போட்டோவும் இருக்கு பாரு. அது மட்டும் இல்லாம கொலனல் லியூட்டனன்ட் ஜிம் சானனை பத்தியும் ஸ்கின் வாக்கரை பத்தியும் போட்டுருக்கு. நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற. நான் இப்ப இதெல்லாம் உன்கிட்ட கேட்டேனா? எனக்கே பல பிரச்சனை இருக்கு. இதுல நீ வேற எப்ப பார்த்தாலும் ஏலியன் ஸ்பேஸ்னு பேசி பேசி உன் மூளை குழம்பிடுச்சு. அதான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க யாரும் இல்ல. சும்மா கண்டதையும் வளரிட்டு. நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டனோ? இந்தா. எனக்கு ஏலியன்ஸ் மேலலாம் நம்பிக்கையே இல்ல. ஆனா எனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா பேயிரு உண்மையிலேயே உனக்கு இல்லவே இல்லையா? நீ சொன்ன எல்லாத்தையும் நான் பொறுமையா கேட்டேன்ல. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ முடிச்சிட்ட. நீ மட்டும் ஏலியன்ஸ் இல்லன்னு சொல்லலாமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் பாட்டி பேய் கூட எல்லாம் பேசுவாங்க. என்ன? நீ இந்த பேய் படம் எல்லாம் பாத்திருக்கியா? இந்த படங்கள்ல வர மாதிரியே அந்த பேய் பாக்குறதுக்கு பயங்கரமா முகமெல்லாம் சுருங்கி போயிருக்கும். 2 நாள் சாப்பிடலனாலும் மூஞ்சி சுருங்கிதான் போகும். ஏலியன்ஸ்க்கு ப்ரூஃப் இருக்கு, பேய்க்கு ப்ரூஃப் இருக்கா? இதுக்கு முன்னாடி நீ ஏலியன்ஸ பாத்திருக்கியா? பார்த்தா மட்டும் தான் பேசணும். ஸ்பேஸ்க்கு போற வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பா அத பாப்பேன். அட, கெத்தான ஒருத்தனை பிடிப்பான்னு பார்த்தா இப்படி வெத்தான ஒருத்தனை பிடிச்சிருக்கான். அதானே வர வர இவ டேஸ்ட் ரொம்ப மட்டமா இருக்கு. ஆமா, சரியா சொன்ன.
அப்ப நாம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம். நான் மட்டும் உனக்கு பேய் இருக்குன்னு காட்டிட்டேன்னா வாழ்க்கை முழுக்க நீ எனக்கு அடிமையா இருக்கணும். அதே மாதிரி நான் உன்கிட்ட UFOs இல்ல UAPs காட்டிட்டா நீ எனக்கு அடிமை ஆயிடணும். நமக்குள்ள இந்த போட்டியை இன்னைக்கு நைட்டே துவங்குறோம், ஓகேவா? ஆமா, என்ன இடம்டா இது? பார்க்கவே பயங்கரமா இருக்கு. UFO ஹாட்ஸ்பாட்னு சொல்லிட்டு எங்கடா கூட்டு வந்திருக்கேன்? எல்லாருமே இந்த நாகி ஹாஸ்பிடல்ல தான் UFO உடைய ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. தவறி கூட அவங்க கிட்ட மாட்டிக்க அதை கடத்தி கொண்டு போயிடுவாங்க. என்ன கடத்திடுவாங்களா? ஆமா, ஏலியன் சொன்ன கடத்தி உன் பாடியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்களாம். என்னடா இதுக்கு முன்னாடி உன்னை வச்சு பண்ண மாதிரியே பேசுற? அப்படி நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆ? ஆமா, அவங்க கடத்திட்டு போறவங்களோட வேலை முடிஞ்சதுன்னா மெமரிஸ அழிச்சிருவாங்களாம். ஹே, இதுக்கு முன்னாடி நீ UFO பாத்திருக்கியா என்ன? நீ கண்கட்டி வித்தைய பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? புத்திசாலி டாபிக்க சேஞ்ச் பண்றாராம். நான் பாத்திருக்கேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, அதுக்கு இருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். நல்லா உருட்டு. சரி, அங்க எப்படி போயிட்டு இருக்கு? ஓகேவா? நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். இது ஒன்றும் அவ்வளவு பயங்கரமா இல்லையே. அப்ப சரி, நான் இப்ப உள்ள போக போறேன். பேய்ங்கிற ஒண்ணு இல்லங்கறத நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். முடிஞ்சா பண்ணி காட்டுறா. நீதான் தைரியமான ஆளாச்சே. ஆக்சுவலா அந்த இடத்துக்குள்ள போனவங்க இது வரைக்கும் வெளியே வந்ததே இல்லையா? உள்ள வர ஆம்பளை புலி, நான் உள்ள வந்தா நீங்க எல்லாரும் காலி. சும்மாவே அதுங்க உன்னை கண்டுபிடிச்சிரும். இப்படி வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுற. வந்துட்டான் ஆம்பளை புலி. நெட்டு கவனி. ஆமா, நீ ஏன் அப்பப்ப அதையே சொல்ற? இதுக்கு முன்னாடி நீ பேய்ங்கிறத பாத்திருக்கியா என்ன? இல்லையே. என்ன அது? ஏதோ பேய் கூட குடும்பம் நடத்துன மாதிரி அவ்வளவு பேசுற. சரி, ஃப்ரீயா விடு. அவ்வளவு சீனை போட்ட, இருந்தாலும் உன்னுடைய குருட்டு நம்பிக்கையை நான் பாராட்டியே ஆகணும். இப்ப நீ ஏன்டா கத்திட்டே இருக்க? நான் தான் உனக்கு அப்பவே சொன்னேன்ல, என் பாட்டி பேய் கூட எல்லாம் பேசுவாங்கன்னு. என்ன பெத்தவங்க என் கூட இல்ல, சொன்ன என் பாட்டி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படியா? சாரி, அது இப்பதான் எனக்கு தெரியும்.